கடந்த 4 நாளாவே வந்து தமிழக அரசியல் களம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. மே 4ஆம் தேதி தமிழக சட்டசபைக்கான தேர்தல் முடிவுகள் வந்து வந்திருந்தது. அதுல டிவிகே வந்து 108 இடங்களை ஜெயிச்சு தமிழ்நாட்டுல அதிக இடங்களை ஜெயிச்ச கட்சியா வந்து மாறினாங்க. பட் ஆனா வந்து அவங்க வந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு தேவையான 118 இடம் அப்படின்றது வந்து மிஸ் ஆயிருந்தது. சோ அதனால வந்து தமிழ்நாட்டை சுத்தி வந்து எக்கச்சக்கமான வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து தளபதி விஜயோட டிவிகே கட்சி ஆளுநரை நேத்து சந்திச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கோரினாங்க. பட் ஆனா வந்து பெரும்பான்மை இல்ல அப்படின்றதுனால வந்து ஆளுநர் வந்து அவங்கள ஆட்சி அமைக்க இன்னும் வந்து கூப்பிடல. மே 7 இன்னைக்கு வந்து தளபதி விஜய் வந்து முதல்வரா பொறுப்பேற்பாரு அப்படின்ற மாதிரி வந்து முன்னாடி சொல்லி இருந்தாங்க. பட் ஆனா வந்து இன்னும் ஆளுநர் வந்து அழைக்காததுனால வந்து இது வந்து தள்ளி போயிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம மே 4ஆம் தேதி தளபதி விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த சிஎம் கான கான்வேவுமே வந்து நேத்து இரவோட வந்து திரும்ப பெற்றிருக்காங்க. சோ இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் வந்து இந்தியா முழுக்கவே வந்து எல்லா நியூஸ் சேனல்லுமே வந்து கேள்வியா வந்து போயிட்டு இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு ஸ்பெகுலேஷனுமே வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வந்து திமுக தலைவரான ஸ்டாலின் வந்து இன்னைக்கு காலையில வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுல வந்து டிவிகே வந்து ஆட்சி அமைக்கிற எந்த ஒரு இடையூறுமே வந்து எங்க சைட்ல இருந்து பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட வந்து அந்த ரூமருக்கு வந்து அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து நியூஸ் சேனல் முழுக்கவே வந்து ஒரு சில நியூஸஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச முக்கியமான சோர்சஸ் மூலமா இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரெண்டு கட்சி தலைவருமே வந்து அவங்களோட எம்எல்ஏஸோட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது சரியா தெரியல. சோ இப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு மறுபடியுமே வந்து தளபதி விஜய் வந்து ஆளுநரை வந்து சந்திச்சு மறுபடியும் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை கோரி இருந்தாரு. பட் ஆனா வந்து ஆளுநர் வந்து எப்ப வந்து கூப்பிடுவாரு அப்படின்றது சரியா தெரியல. கரண்டா வந்து டிவிகே கிட்ட வந்து 107 பிளஸ் காங்கிரஸோட 5 சீட்டுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 112 சீட் வந்து அவங்க கிட்ட இருக்கு. சோ அவங்க 117 சீட் எடுத்தாதான் வந்து மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க முடியும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து 2 சினாரியோ தான் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு வந்து ஆளுநர் வந்து அவங்கள வந்து அரசு அமைக்கிறதுக்கு வந்து கூப்பிடுவாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து அசம்பிளில அவங்களோட மெஜாரிட்டி வந்து நிரூபிக்க சொல்லுவாங்க. அப்படி நிரூபிக்க முடியல அப்படின்னா வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து மறுபடியும் 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும். அப்படி இல்லாட்டினா வந்து யாராலுமே வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல அப்படின்னா வந்து டைரக்டாவே வந்து பிரசிடென்ட் ரூல் வந்துடும். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆனா வந்து ரெண்டாவது ஆப்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.